ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நம்ம இப்போ என்ன விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா? ப்ளஸ் இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? கம்பல்சரி யாருக்குமே பெருசாக இமிடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகாது. என்ன ரீசன்னா, கண்டினியூவாக நம்ம ஒரு 1 ஆகி, அதாவது ஹோம் டவுனில் லாக்டவுனில் உட்காந்துருக்கோம். இதுதான் உண்மை, கரெக்டுங்களா? என்ன ரீசன்னா, கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்போ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் நம்மளுக்கு நிறையா பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதாவது எம்ப்ளாயி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ, ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கோ, ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கூட கையில் யாருமே கேஷ் இல்லாத சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 21 டேஸ்க்கு இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மேபி ஜூன் வரைக்கும் இருந்தாலும் இருக்குங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற நார்மல் பீப்புளாக இருக்கிற நம்ம எல்லாருமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஜாப் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ். அப்போ இந்த ஒரு பிரச்சனைனால என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஜாப்லேயும் பெரிய ஏர்னிங்ஸ் கிடையாது, ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ்லேயும் பெரிய ஏர்னிங்ஸ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி மினிமம் ஒரு 20,000, டெய்லி மினிமம் ஒரு 5 to 2,000 ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஹோம் ஒர்க் பேஸ்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் செல்லிங் கான்செப்டை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது, ஒரு மணி செயின் லிங்க் கிடையாது. இது என்ன அப்படின்னா, 21 சென்ச்சுரியில் டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கிற இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன சார் இ-காமர்ஸ் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் பே, ஃபோன்பே, ரெட் பஸ்ஸு, ஈவன் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மொபிக்விக்கு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண எல்லா விஷயமுமே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். அப்போ இன்றைக்கி இதில் டாப்பில் போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எது அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ். எப்படி சார் ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நம்பர் 1 பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மில்லியனர் யார் அப்படின்னா அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ். ஏசியாவிலே நம்பர் 1 மில்லியனர் யார் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அம்பானி. பட் இப்போது Alibaba.comோட ஓனர் ஜாக்மா. இந்தியாவில் நம்பர் 1 யங்கஸ்ட் குரோர்பதி யார் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓனர். அப்போது ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. அப்போது அந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா bigicart.com, PHYGICART.com, bigicart.com. இதுதான் நம்ம கம்பெனியோட கான்செப்ட். நம்ம கம்பெனி இந்தியாவுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகி 1 இயர் ஆச்சு. UAE, நேபாள், இந்தியா டோட்டலாக ஒரு 3 கண்ட்ரியில் பில்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு 8 months ஆச்சு. ஒரு 7% மட்டும்தான் க்ரோவான ஒரு இ-காமர்ஸ் சைட் நம்மளுது. ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் மாற ஒரு பியூர் ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் தான் நம்மளோட கம்பெனி. அப்போ கம்பெனியோட பேக்ரவுண்டு, கம்பெனியோட லீகலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மோர் தென் 2 crore மேலே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் லீகல் ப்ரூஃப் வாங்குறதுக்கான TDS எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கம்பெனியோட பேக்ரவுண்ட் பற்றி நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 57,000 crore அசட் இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம கம்பெனியோட ஓனர். அதாவது டாக்டர் பாபி செம்மனூர் அப்படிங்கிறவர் தான் கம்பெனியோட சேர்மன். 47 ஜுவல்லரி ஷோரூம்ஸ், 153 வருஷமாக கோல்டன் டைமண்ட் பிஸ்னஸில், ட்ரெடிஷனல் பிஸ்னஸில் ஃபேமஸ், பிக் பஜார்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாபி பஜார், இந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸ் வச்சிருக்கிற ஒரு பர்சன் தான். மினிமம் ரோல்ஸ் ராய்ஸு, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லம்போ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெராரி, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர். அப்போது நம்ம பிஜிகார்டோட பெரிய யூனிக்கான சிஸ்டம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இருக்குது. மோர் தென் 600 ஆன்லைன் ஷாப்பிங் லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 600 ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்வான்டேஜை மாற்றின ஒரு கம்பெனி தான் நம்மளுது. அதாவது இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் இந்தியாவுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுனா கூட நம்ம ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டலில் இருக்கிற சேம் விஷயத்தை, சேம் டேஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரீச்சுமே இருக்காது. பட் அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் அங்கே யாருமே ரெகுலராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை விட ஒரு அட்வான்டேஜான விஷயம் கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் நம்ம ஹை லெவலுக்கு கொண்டு போக முடியும். சேம் கான்செப்டை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் உண்மை. அப்போ என்ன அப்படின்னா மெயின் இன்னைக்கு 600 ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கி அமேசான் தெரியும், ஃப்ளிப்கார்ட் தெரியும், ஸ்னாப்டீல் தெரியும். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்மளுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 rupees கொடுக்குறாங்கன்னா, சேம் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 rupees கொடுத்தாங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்தா ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுவோம். சேம் மொபைல் நம்மளுக்கு ஒரு ஸ்னாப்டீலில் 9,000 rupees கொடுத்தா ஸ்னாப்டீல் போயிடுவோம். இதே சேம் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆன்லைன் சைட்டில் கொடுத்தாலும் நம்ம அங்கே போயிடுவோம். இதே ஒரு பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 900 rupeesக்கு நம்மளுக்கு ஸ்னாப்டீலையும், 950 rupeesக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட்லையும், 800 rupeesக்கு அமேசான்லையும் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம அகைன் மாறிடும். அப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிலையும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இதுதான் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனை.
அப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு வரது ஒரு கம்பெனி தான் நம்மளுது. அப்போ ஏன் சார் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல பெரிய பிரச்சனை இருக்கு, ஏன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பிகாஸ் என்ன ரீசன்னா, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆன்லைன் ஷாப்பையும் இந்தியாவுக்குள்ள தன்னோட ஆன்லைன் ஷாப்பையை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த சர்வே என்ன தெரியுமா, இந்தியன் பீப்புளோட சைக்காலஜி என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, இந்தியன் பீப்புளோட சைக்காலஜியை அவங்க தெளிவாக அனலைஸ் பண்ணாங்க. இந்தியன் பீப்புளோட சைக்காலஜி என்னன்னா, இந்தியன் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், ப்ளஸ் ஒரு ஆஃபர் கொடுத்தா கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இந்த மாதிரி பெரிய இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் எல்லாமே நான் சொன்ன சேம் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பிஜிகாட் எடுத்த சைக்காலஜி ரிப்போர்ட் என்னன்னா, அதாவது பிஜிகாட் சொசைட்டி வைஸில் எடுத்த சைக்காலஜி ரிப்போர்ட் என்னன்னா, இந்தியன் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் முக்கியம் தான், இன்கமும் அதாவது டிஸ்கவுண்ட் முக்கியம் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் இதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 100% மக்களில் 3% மக்கள் மட்டும் தான் செட்டில் ஆயிருக்காங்க, மீதி 97% மக்கள் மணிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பிஜிகாட் எடுத்த சைக்காலஜி ரிப்போர்ட். அப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிஜிகாட் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 97% மக்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிகாட்டோட ரெகுலர் கஸ்டமராக நம்ம ஹோல்டு பண்ண முடியும், பிஜிகாட்டை ஹை லெவலில் பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறத கம்பெனியோட கான்செப்ட். அப்போ அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜிகாட்டில் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கன்சியூமர்ஸ்க்கும் இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் இன்கம் அப்படிங்கிறத கொடுக்க முடியும், அது பிஜிகாட்னால தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் பிஜிகாட்னால மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு 600 ஆன்லைன் ஷாப்பையும் தான் பிசினஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது செலிபிரிட்டிஸ், டிவி சேனல், நியூஸ் பேப்பர், தென் சோசியல் மீடியாஸ், இவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ப்ளஸ் பொலிட்டீஷியன்ஸோட சப்போர்ட் மூலியமா ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்ஸும் தன்னோட ஓவரால் ப்ராஃபிட்டில் 60 to 80% ஆஃப் மணியை இங்கே எல்லாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிஜிகாட்டோட அல்டிமேட் பிளானிங் என்ன அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற செக்ஷன் அப்படியே தூக்கிடுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு பதிலாக இந்தியாவில் இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ் யார் வேணா பிஜிகாட்டை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறதா ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு பிசினஸ் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மொத்த பீப்புள்ஸ் தூக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிஜிகாட் அப்படிங்கிறது நம்மள உட்கார வைக்கும் பொழுது சேம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 60 to 80% ஆஃப் மணிங்கிறது நார்மல் பீப்புளாக இருக்கிற நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படிங்கிற கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மட்டுமே செலவு பண்ண மொத்த அமௌண்ட் 8,500 crores. அப்போ இந்த 8,500 crores நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் யார் யாரெல்லாம் பிஜிகாட்டை ப்ரமோட் பண்ண ரெடியோ அவங்களுக்கு கம்பெனி ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதா கம்பெனியோட அல்டிமேட் பிளானிங். இதுதான் கம்பெனியோட 100% பியூர் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஸ்டார்ட் அப் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் அப் பண்றதுன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கன்சியூமர், இன்னொன்னு ஷாப் ஓனர். அதாவது கன்சியூமர்னா என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னா ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கிடைக்கும். அவங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். பிளஸ் ஷாப் ஓனர்னா என்னன்னா ஆன்லைன் ஷாப்பியோட ப்ராடக்ட் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும், பிளஸ் இந்த ஆன்லைன் ஷாப்பியோட 60 to 80% ஆஃப் மணியை இந்த இடத்துல ஷாப் ஓனர்ஷிப் வச்சிருக்கிறவங்கனால கெட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஷாப் ஓனர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க பிஜிகாட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பியை பிளே ஸ்டோர்லயோ இல்லை ஆப் ஸ்டோர்லயோ போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பிஜிகாட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மினிமம் 25 பாயிண்ட்ஸ் வால்யூமுக்கு மினிமம் 25 பாயிண்ட் வால்யூமுக்கு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக பிஜிகாட்டோட ஸ்டாப் ஓனர் ஆயிடலாம். சார் நான் எதுக்கு சார் இதில் ஆர்டர் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தானே பேசுறீங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிறந்ததுலேருந்து எல்லா நார்மல் ஹியூமன்ஸும் ஷாப்பில் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பிறந்ததுலேருந்து கடையில் இது வரைக்கும் மோர் தென் 10 lakhs மேலே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஷாப்பிங் மாலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்க்கு நம்மளுக்கு ப்ராடக்ட்டை தாண்டி வேறு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. பட் வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட்டோட சேர்த்து இன்கமும் கொடுக்குற ஒரு கான்செப்ட் தான் பிஜிகாட். அப்போ இதுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானதை 25 பாயிண்ட் வால்யூமுக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலிமா ஆர்டர் கொடுத்தா போதும், நம்ம பிஜிகாட்டோட ஷாப் ஓனர் ஆயிடலாம். நம்ம ஷாப் ஓனர் ஆனதுக்கப்புறம் இதில் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களோட நேமில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு பர்சனோட நேமில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அந்த ஆன்லைன் ஷாப்பியை ப்ரொமோட் பண்ணுறது உங்களோட டியூட்டியே தவிர அதில் இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது உங்கள் டியூட்டி கிடையாது. அப்போ ப்ரொமோட் பண்ணுறது என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசலுக்காஸுங்கிற ஒரு நகை கடையை விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் தான் பண்ணுறாரே தவிர அதில் இருக்கிற செயினை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி பிஜிகாட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பியை ப்ரொமோட் பண்ணுறது அவனுடைய டியூட்டி. அப்போ எதை பற்றி ப்ரொமோட் பண்ணணும்? பிஜிகாட்டில் கிடைக்கிற இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணணும், இதுதான் நம்ம டியூட்டி. அப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா டிஜிட்டலாக நம்ம பண்ணலாம். டிஜிட்டலாக அப்படின்னா என்னன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா அப்படிங்கிற சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் வீட்டிலிருந்தே நம்ம இந்த ஆன்லைன் ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இதில் நம்ம ஹை லெவல் 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இந்த
ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க சிங்கிளா பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு 100% இங்க இருக்கிற எல்லாத்தோட சப்போர்ட் இருக்கும். அதாவது ஏன் நான் சொல்றேன்னா சப்போர்ட் சொல்றேன்னா, நீங்க இண்டிவிஜுவலா போயிட்டு கண்டிப்பா பண்ணும்போது இங்க இருக்கிற யாருமே நீங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுல ஆல்ரெடி ஏர்ன் பண்ணவங்களோட சப்போர்ட் யூஸ் பண்ணி, ஆல்ரெடி இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சப்போர்ட் யூஸ் பண்ணி, ஆல்ரெடி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட சப்போர்ட் யூஸ் பண்ணி நீங்க ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கும் பொழுது ஈஸியா நீங்க பிஜிகார்டுங்கிற ஆன்லைன் ஷாப் யூஸ் பண்ணி ஹை லெவல்ல வீட்டில் இருந்துட்டு மினிமம் 500 to 1000 எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 to 30,000 வரைக்கும் ஆவரேஜாக ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் நம்மளோட ஒர்க். அப்போ இன்கம் பிளான் என்ன? நான் ப்ரொமோட் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் இன்கம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்கம் என்னன்னா, உனக்கு கொடுத்துருக்கிற ஆன்லைன் ஷாப்பை நீ ப்ரொமோட் பண்ணும்பொழுது அதில் ஸ்டோர் ஏ ஸ்டோர் பின்னு 2 ஆன்லைன் ஷாப்பே ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்டோர் ஏல மினிமம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் எவ்ரிடே கிரியேட் ஆச்சுன்னா, ஸ்டோர் பியில் 50 பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா உன்னோட இன்கம் எவ்வளோனா 1000 rupees. இதே ஸ்டோர் ஏல ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டோர் பியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா உன்னோட இன்கம் எவ்வளோனா 2000 rupees. இதே ஸ்டோர் ஏல 1000 பாயிண்ட்ஸ் ஸ்டோர் பியில் 1000 பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா உன்னோட இன்கம் 20,000 rupees. இதே ஸ்டோர் ஏல 1500 பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா உன்னோட இன்கம் எவ்வளோனா 30,000. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம்ல சிங்கிள் டே 30,000, மந்த்லி 9 lakh வரைக்கும் நீ இதில் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம். செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறதுனா ஸ்டோர் பிக்கப் இன்கம். இந்த ஸ்டோர் பிக்கப் அப்படிங்கிற இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபிசிக்கலாக தான் பண்ண முடியும், இது இப்போ பண்ண முடியாது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. தென் தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா ரிவார்ட்ஸ். நீ இதில் ஒரு 4 lakh rupees ஏர்ன் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு 50,000 rupees ஒருத்தான பைக் ஃபண்ட் கிடைக்கும். 5 lakh rupees ஏர்ன் பண்ணும்போது 20 lakh rupees ஏர்ன் பண்ணும்பொழுது 5 lakh rupees வர்த்தான கார் ஃபண்ட் கிடைக்கும். பிளஸ் நம்மளுக்கு ஒரு 1 crore ஏர்ன் பண்ணும்பொழுது 50 lakh வர்த்தான இம்போர்ட்டட் கார் ஃபண்ட் கிடைக்கும். 2 crore ஏர்ன் பண்ணும்போது 1 crore ஹோம் ஃபண்ட் கிடைக்கும். ஓகே, இது செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்கம், ரொம்ப வண்டர்ஃபுல்லான இன்கம். இந்த இன்கம்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிகார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பியை நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணி வெறித்தனமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் இன்கம் பிளானிங் அப்படின்னா, பிஜிகார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஏயில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, ஈவன் நேபாளில் இருக்கு. இந்த 3 கண்ட்ரியும் சேர்த்து 200 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 200 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுங்கிறது யூஸ் பண்றாங்க, ஃபிளிப்கார்ட்ங்கிறது யூஸ் பண்றாங்க. இவங்க அமேசான் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணா அதில் வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட் அமேசானோட ஓனருக்கு போகும். ஃபிளிப்கார்ட் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணா அதில் வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட் ஃபிளிப்கார்ட்டோட ஓனருக்கு போகும். பட் இந்த இடத்துல பிஜிகார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப் யூஸ் பண்ணி இந்த 200 கோடி மக்கள் தனக்கு தேவையானது என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான மொத்த ப்ராடக்ட் அவங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் கம்பெனிக்கு வரக்கூடிய டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து எவ்ரி மந்த் பிஜிகார்ட்ல ஸ்டோர் ஓனர்ஷிப் வச்சிருக்கிறவங்கனால மினிமம் 15,000 rupees to 20,000 rupees எவ்ரி மந்த் உங்களோட வீட்டில இருந்து நீங்க கெட் பண்ண முடியும் வித்தவுட் எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாம. அதாவது இந்தியாவில் எந்த மூலையில் எவன் பர்ச்சேஸ் பண்ணாலும் உன்னோட வீட்டில் நீ உட்காந்துட்டு இருக்கும்போது உன்னோட அக்கௌண்ட்ல கேஷ் கிரெடிட் ஆகும். இதுதான் பிஜிகார்டோட அல்டிமேட் பிளானிங். அப்போ இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஆன்லைன் ஷாப்பி ஸ்டோர் ஓனர்ஷிப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிஜிகார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பி உனக்குன்னு ஒரு நேம்ல ஒரு ஆன்லைன் ஷாப்பி ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த ஆன்லைன் ஷாப்பி யூஸ் பண்ணி மற்றவங்களோட இங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஆன்லைன் ஷாப்பை நீ ப்ரொமோட் பண்றது மூலியமா நீ ஒரு 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணா மட்டும் போதும். ஒரு 40,000 rupees நீ ஒன்லி ஒன் டைம் மட்டும் ஏர்ன் பண்ணா போதும், பிஜிகார்ட்டோட ப்ராஃபிட் ஹோல்டரை நீ ஆக முடியும். இந்தியாவில் இல்லை, நேபாள் இல்லை, யூஏயில் இல்லை, இந்த 3 கண்ட்ரியில் யார் எங்கே பை பண்ணாலும் கம்பெனிக்கு வரக்கூடிய டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து எவ்ரி மந்த் மினிமம் 15,000 to 20,000 நீ கெட் பண்ண முடியும். இது ஏன் சார் நம்மளுக்கு தராங்கன்னா, இதே ஒரு விராட் கோலி பண்ணாலும் ஒரு விஜய் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கமிஷன் தரணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பண்ணி தர மாட்டாங்க. இன்னைக்கு பூஸ்ட்ங்கிற விளம்பரத்துக்கு விராட் கோலி கமிஷன் போயிட்டு இருக்கு, ஜோசலுக்காஸ் விளம்பரத்துக்கு விஜய் சார் கமிஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அதனோட பிராண்ட் அம்பாசிடர் அவங்க. அதே மாதிரி பிஜிகார்ட்ல எவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் நடந்தாலும் எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் இதனோட கமிஷன் நார்மல் ஹியூமனா இருக்கிற உனக்கும் எனக்கும் கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் யாருன்னா நீயும் நானும் தான். இதுதான் கம்பெனியோட அல்டிமேட் பிளானிங். அப்ப இதுதான் கம்பெனியோட இன்கம் பிளானிங். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 40,000 rupees வீட்டில் உட்காந்துட்டு டைம் லிமிட் எதுவுமே இல்லாம நீ ஏர்ன் பண்ணாலும் கூட மினிமம் 15,000 to 20,000 rupees எவ்ரி மந்த் யூ கேன் கெட். ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு லாஸ்ட் ஒரு 8 நாளோட என்னோட மொத்த இன்கம் எவ்வளோ அப்படின்னா 31,000. இந்த 31,000ங்கிறது ஜஸ்ட் வேர்டிங்ஸ்ல சொல்லல, நான் ப்ரூஃப்ஸ் இருக்கு, ப்ரூஃப்ஸ் வேணும்னாலும் நான் கண்டிப்பாக காமிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதுதான் கம்பெனியோட கான்செப்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னோன்னே நிறைய ஜீனியஸ்ல என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சார் வெளியெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல கேள்விப்பட்டுட்டோம், மணி செயின் கம்பெனியில் எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி பேசணும்னா 1000 பேரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு பொருள் விற்கிற கூட கம்பேர் பண்ணீங்கன்னா ஓப்பனாக சொல்கிற உங்களை விட ஃபுல்லிஸ் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 21st centuryல இ-காமர்ஸ் பிசினஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது தெரியாம நீங்க கொண்டு போய் கம்பேர் பண்ண போறீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு மணி செயின் கம்பெனி உங்களுக்கு ஈமுகோலில இருந்து ஃபைன் ஃபியூச்சர்ல இருந்து ஈவன் ஒரு 10,000 போட்டா 1000 ரூபாய் வரும், 1 லட்ச ரூபாய் போட்டா 10,000 வரும், எந்த வேலையுமே செய்ய வேண்டாம்,
நீ காசை போட்டு வீட்டில் உட்காந்தா மட்டும் போதும் உனக்கு காசு வரும்னு சொல்ற கம்பெனியில் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற நிறைய பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம பீப்புளுக்கு எந்த வேலையுமே பண்ணாமல் காசு வரும் அப்படின்னா அதை லைக் பண்ணுறது பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் ஒர்க்கே பண்ணாமல் நம்மளுக்கு காசு வரணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் இல்லீகல் கம்பெனி ஃப்ராட் கம்பெனிலாம் நிறைய டெவலப் ஆகி நிறைய ஃபேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை கொண்டு போய் பிஜிகார்டுங்கிற இ-காமர்ஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணாதீங்க. சேம் அதே போல் இன்னைக்கு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி இன்னைக்கு ஆம்பே, வெஸ்டிஜி, டிரான்ஸ் இந்தியா, மோடி கேரு, டப்பர் வேரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இபிஸ், செல்ஃப் மேடு, ஸ்மார்ட்வே, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு என்னன்னா அவனோட கம்பெனியோட பேரில் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை குரூப் ஆஃப் பீப்புள்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கான்செப்ட். அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நீ ஆட் பண்ணி ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உனக்கு கமிஷன். நீ நல்லா யோசிச்சுக்கோ, உன்னை மணி செயினுக்காகவோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவோ இங்கே இருக்கிற யாருமே இந்த கான்செப்டில் யாருமே இன்வைட் பண்ணல. நம்ம இந்த இடத்துல எதுக்காக உங்களை இந்த விஷயத்துக்காக இன்வைட் பண்ணுறோம்னா, பிஜிகார்ட் அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப் இருக்கு, இதை ப்ரமோட் பண்ணணும், இதுதான் நம்ம டியூட்டி. அப்படி நீங்க இதை கொண்டு இந்த மற்ற இல்லீகல் கம்பெனி கூட கம்பேர் பண்றீங்கன்னா நீங்க அமேசானையும் கொண்டு கம்பேர் பண்ணணும், பிளிப்கார்ட்டையும் கொண்டு கம்பேர் பண்ணணும், ஸ்னாப்டீலையும் கொண்டு கம்பேர் பண்ணணும். ஏன்னா ஸ்னாப்டீல், பிளிப்கார்ட், அமேசான் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பி. அதே மாதிரி பிளிப்கார்ட் மாதிரி அமேசான் மாதிரி பிஜிகார்ட்ங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பி. அப்போ ஆன்லைன் ஷாப்பியை கொண்டு நீங்க ஒரு பொருள் விற்கிற கம்பெனியோட கம்பேர் பண்றீங்கன்னா ஃபுல் இதுல இருக்கிறவங்க இல்ல நீங்க தான். ஓகேவா? அப்போ மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோடையும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பிஜிகார்ட்டோட ப்ராடக்ட்ஸோட கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட கம்பெனி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு, இனிமே தான் டெவலப் ஆக போகுது. ஸோ இனிதே எல்லாமே அப்டேட் ஆக போகுது. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்த்தபிளான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிள் தான். அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம ஈஸியாக அதெல்லாமே யூஸ் பண்ணி பை பண்ண முடியும். ஓகேவா? இது ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார் எதுக்கு சார் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எதுக்கு சார் இதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேக்கெட் மணி தேவை. எம்ப்ளாயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இப்போ தேவை. ஃபினான்ஷியலி ரொம்ப டைட்டாக இருப்பீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோமில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வீட்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க முடியும். யங்ஸ்டர்ஸாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பெருசாக ஜாப் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு பாப்புலேஷனுங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷனுங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஹை லெவலில் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல வேலை செஞ்சது 10 பேர், இன்னைக்கு வேலை செய்யறது 3 பேர். அந்த மேன் பவர் பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர். இப்போ வேலை செய்யறவங்க 3 பேர். இவங்களோட மொத்த வேலையும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கு. இதே ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு தியேட்டர் எடுத்துக்கோங்க, 10 கவுண்டர் இருந்துச்சு, இன்னைக்கு 3 கவுண்டர் தான் இருக்கு. ரீசன் என்ன? அந்த 7 பேரோட மொத்த வேலையும் இன்னைக்கு டிக்கெட்ஸ்னையும் புக் மை ஷோ அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள்ஸோட வேலையை இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தாலும் சிவில் இன்ஜினியர் எடுத்தாலும் எல்லா ஃபீல்டையும் நல்லா யோசிச்சு பாருங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ற எல்லா வெஹிக்கிள்ஸும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அப்படியே பார்த்தாலுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கிற எல்லாருக்குமே டெஸ்லாங்கிற ஒரு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் 124 பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்க வேண்டிய ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 24 பேர் பார்ட்ஸ் மூலியமாவே ரெடி ஆகுது. அதையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுது. அப்போ எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது இன்னைக்கு நார்மல் பீப்புளாக இருக்கிற நம்ம வீட்டில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தை மூலியமா ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னா இன்னைக்கு ஜஸ்ட் சிம்பிளா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசியை மேனுஃபேக்சரிங் பண்றாரு. மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல 10 ரூபாய்க்கு பை பண்றாங்க. ஆனா அது கன்சியூமரா நம்ம போய் கடையில் வாங்கும் பொழுது 40 ரூபீஸ்க்கு வருது. அப்ப இடையில 30 ரூபீஸ் எங்க போகுது? நான் சொன்ன இன்டர்மீடியட் செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், டிவி சேனல்ஸ் இவங்களுக்கு போகுது. அப்போ இங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய அந்த 30 ரூபாய் எடுத்து நம்மளுக்கு கமிஷனா கொடுக்குறங்கிறதா பிஜிகார்டோட சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் 130 கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க. இதுல 40 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி தேவை. 1 கிலோ அரிசியில 30 ரூபாய் இவங்களுக்கு இன்டர்மீடியட்ல இருக்கிறவங்களுக்கு கமிஷன் போயிட்டு இருக்கு. அப்ப 40 கோடி ஃபேமிலி இன்ட்டு 30 ரூபான்னு போட்டீங்கன்னா 1200 கோடி ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பிசினஸ் மேன்ஸ்க்கும் எல்லா பிசினஸ் பீப்புள்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. இந்த 1200 கோடி ஒரு 10 பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணா 120 கோடி வரும். 100 பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணா 12 கோடி வரும். 1000 பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணா 1.2 crore வரும். 10,000 பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணா மினிமம் 12 lakhs வரும். 1 லட்சம் பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணா 1.2 lakh வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பீப்புள்ஸ்க்கு டிவைட் பண்ணா 12,000 வரும். அப்போ ஒரு 12,000 rupees 10 லட்சம் பீப்புள்ஸ்க்கு மினிமம் ஒரு அரிசிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியே
கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் பிஜிகார்டோட சிஸ்டம். அப்போ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டத்துக்கு தான் நம்ம இந்த இடத்துல உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கான்செப்ட் வைஸில் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணி ஃபர்தராக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம், கம்பெனியோட லீகல் ப்ரூஃப்ஸ், ஓனர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மொபைல் ஃபோனில் போயிட்டு ஒரு யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லையோ தேவையில்லாத வீடியோஸ் பார்த்துட்டு பான் சைட்டில் போயிட்டு தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, பப்ஜியில் போயிட்டு தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஹை லெவல் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் சோசியல் மீடியாஸில் அடிக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவல் போகவே முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா சோசியல் மீடியாஸ் அப்படிங்கிறது 100% உங்கள் மைண்டை யோசிக்க விடாமல் பண்ணுறது தான் சோசியல் மீடியாஸோட பிளானிங்கே. அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் பொழுது நீங்கள் ஹை லெவல் பிளானிங் கொண்டு வர முடியுமே தவிர அதை மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகாது. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் டைம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.